ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நந்தினிஸ் கிச்சனில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வெரைட்டி ரைஸ் புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. புளி சாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம புளியோதரை மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ரெண்டையுமே நம்ம ஓரளவுக்கு வறுத்துக்கலாங்க. அது வறுப்பட்டதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் மல்லி எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 5 மிளகாய் சேர்த்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் வறுத்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகு, அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எள்ளு, கொஞ்சமாக பெருங்காயம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் ஒன்றா சேர்த்து திரும்ப வறுத்துக்கலாங்க. அதை நம்ம நல்லா ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துருக்கேங்க. நிலக்கடலை சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் நல்ல மணமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்குங்க. இதோட நான் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம். இதை கருக விட்டுறாமல் கரெக்டாக பக்குவமாக நம்ம வறுத்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளியை நான் கரைச்சி தனியாக எடுத்து சேர்த்துருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் சுண்டி வர பக்குவத்தில் நம்ம பொடியை கலந்துட்டா சரியாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா சுண்டி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியை கலந்துடலாங்க. புளியோதரைக்கு இந்த பொடி தான் நல்ல ஒரு மணத்தையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குதுங்க. இதை கரெக்டாக இதே ரேஷியோவில் இப்படியே பண்ணோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் விட்டு அடுப்பு சிம்மில் வச்சு கொஞ்சம் நம்ம சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தோடு ஊற்றி கலந்துட்டோன்னா கரெக்டாக இருக்குங்க. நான் ஏற்கனவே சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருந்தேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு புளியோதரை பேஸ்ட்டை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் முழுசாக கலந்துட்டேங்க. அவ்வளோதாங்க, நல்ல சுவையான ஒரு புளியோதரை ரெடியாக இருக்குங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். எங்கேயாவது நம்ம ஒரு ஷார்ட் பிக்னிக் இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா பெஸ்ட்டு ஆப்ஷன் நமக்கு புளியோதரை தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.